ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நான் மடப்புறம் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இன்றைக்கி மூணாவது வெள்ளிக்கிழமை இல்லையா, ஆடி மூணாவது வெள்ளிக்கிழமை. சரி, போன வாரமே நான் மடப்புறம் போகணுன்னு நினச்சேன். ஆனால் போன வாரம் என்னால் போக முடியலை. ஃபஸ்ட்டு வாரம் வந்து இங்கே நம்ம சிங்கேரி சாரதாம்பாள் கோயில் நம்ம பைபாஸில் இருக்குது, அங்கே வந்து போனேன். சாரதாம்பாள் கோயிலுக்கு நீங்கள் எப்போ போனாலுமே ஒரு தடவை கூட அந்த சவுண்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மக்களுடைய சவுண்டே இருக்காது. அவள் எப்படி சாந்த ஸ்வரூபணியோ அந்த மாதிரி மக்களும் அந்த உள்ள கோயில் நடையில் இந்த படியில் கால் வைக்கும்போதே எல்லாருமே சாந்தமாயிடுவாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாரதாம்பாள் கோயிலுக்கு போயிட்டோம்னா நம்ம மற்ற கோயிலுக்கெலாம் போனால் பேசிகிட்டே போவோம் இல்லையா, பேசுவோம், உள்ளே போய் பேசுவோம், சவுண்டு இருக்கும். ஆனால் அந்த சிங்கேரி சாரதாம்பாள் கோயிலில் மட்டும் சவுண்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அம்பாள் அவ்வளோ சாந்த ஸ்வரூபினியாக உட்காந்துருப்பாள். போன வாரம் அங்கே போயிட்டு அப்படியே கற்பனை சுவாமி கோயில் போயிட்டு கற்பனை சுவாமி எனக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன், எனக்கு உடப்பிறந்தவா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு கூட பிறந்த அண்ணனாக தான் நான் பார்ப்பேன். அவரை ஒரு சாமிங்கிறத, ஒரு காவல் தெய்வம் அப்படிங்கிறத விட எனக்கு நமக்கு நம்ம ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்போம் இல்லையா. இப்போ நம்ம வந்து பெருமாளை கும்பிடுறோம், ராகவேந்திரர் கும்பிடுறோம், இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறோம், மீனாட்சி, உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் இருக்கோ ஒரு கல்லை பார்த்தா கூட இப்படி கண்ணை நான் ஒத்திப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். சில நேரம் ஆட்டோலையாக இருந்தாலும் காரில் இருந்தாலும் செப்பலை கழட்டியே வச்சுருவேன். ஏன்னா வழி பூரா சுவாமி கோயில் வரும், அதெல்லாம் பார்த்து நான் கண்ணில் ஒத்திட்டு தான் போயிருக்கேன். பழகுன இடமா இருந்தால் அந்த இடம் வரதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் இல்லையா, அந்த உணர்வு தெரியும். அந்த மாதிரி போன வாரம் அங்கே போயிட்டு இருந்தேன். ஆடி வெள்ளி சூப்பராக நான் போனது. அதுக்கப்புறம் போன வாரம் நான் சமையல் போட்டோன்னா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு உடம்பு முடியல, கிளம்புற பூஜையெல்லாம் முடித்தேன், ஆனால் கோயிலுக்கு போகல நான். சரி, இந்த வாரம் எப்படியாவது பூஜையை முடிச்சுட்டு மூணாவது வெள்ளியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பால் பாயசம் பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சமையல் வீடியோவும் போட்டிருப்பேன். உங்களுக்கு சமையல் வீடியோ லாங் வீடியோவும் வரும். சரி, இன்றைக்கி மடப்புறம் எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு கிளம்புனேன் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணிக்கு போயிட்டு இப்போ தான் 8 மணிக்கு தான் நான் இப்போ உள்ளே வரேன். மடப்புறத்தில் சுவாமி தரிசனம் சூப்பராக ஆச்சு. நீங்கள் வெளியில் அப்படி நின்னா கூட அம்பாள் அப்படி தெரியவா. உண்மையிலேயே நானே சில நேரம் கேட்டுப்பேன், ஏம்மா எல்லாருக்கும் நீ கொடுக்குற எல்லாமே கொடுக்குற, வீடு வாசல், பணம், குழந்தை செல்வம், எல்லா செல்வமும் நீ கொடுக்குற எல்லாருக்கும், நீ ஏமா இப்படி. இன்றைக்கெலாம் நான் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நான் இன்றைக்கி கேட்குறேன், ஏமா நீ மட்டும் இப்படி வெட்ட வெளியில் உட்கார்ற. அப்போ நான் நினச்சிட்டேன், சுவாமியாக இருந்தால் கூட அவளுக்கு என்ன விருப்பங்கிறத அவள் நிறைவேற்றிக்கிறாளா, இல்லை அவளுடைய நினைப்பு அப்படியா, நம்ம இப்படி தான் உட்காரணும் அப்படிங்கிற அவளுக்கு இஷ்டப்பட்டு உட்காந்தாளா, இல்லை மக்களுக்காக உட்காந்தாளா. நான் சில நேரம் நான் வந்து உறையூர் வெக்காளியம்மனையும் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா அவ்வளோ பில்டிங் எடுத்தலாம் அப்புறமா இப்போ வரையும் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவள் மட்டும் இந்த மாதிரி வெட்ட வெளியில் தான் இருப்பாள். அந்த மாதிரி நான் மடப்புறத்தால் பார்த்து இன்றைக்கெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தேன், ஏமா எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, எல்லாரும் கேட்குறதெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா, ஆனால் ஏமா நீ மட்டும் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக என் மனசுக்குள்ளே அப்படி கேட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே தெரியுதா என்னன்னு தெரில, நான் கையில் எடுக்கிறது வீடியோ எப்படி வருதுன்னு தெரியலை. அந்த மாதிரி நான் நினச்சிட்டே இருந்தேன். நல்ல நிதானமாக சுவாமி கும்பிட்டுட்டு அவகிட்ட போனோடனே கண்ணில் தண்ணி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே எந்த கோயிலுக்கு போனாலுமே சந்தோஷமாக இருந்தாலும் வரும், கஷ்டமாக இருந்தாலும் வரும். அது எத்தனை பேருக்கு நீங்கள் அந்த உணர்வு இருக்கு பாருங்களேன். உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு அது இயற்கையிலேயே அந்த இது வந்துடும் போல் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நான் இன்றைக்கி போயிட்டு எனக்கு மாலையாக கண்ணில் தண்ணி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம எவ்வளோ வழிகளை கடந்து வந்திருப்போம் இல்லையா, எவ்வளோ வழிகளை கடந்து வந்திருப்போம். இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சோம்னா, இப்படி நான் இருக்கிறதுக்கு நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன், எப்படிலாம் வந்திருப்போம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, கடவுள் வந்து இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரியே, நம்ம நினச்சதை விட அதிகமாக எல்லா செல்வங்களையுமே கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ போய் நான் நிற்கும்போது நான் எவ்வளோ கஷ்டத்தில் அழுதேம்மா உங்ககிட்ட, எவ்வளோப்பா அழுதேன் உங்ககிட்ட கஷ்டத்தில். ஆனால் அன்னைக்கு நான் விட்டது வந்து என் பிள்ளைங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும், நல்லபடியாக வருமானம் வரணும், எனக்கு உழைப்பை கொடு அப்படின்னு தான் நான் வேண்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் நான் வேண்டலை. ஆனால் இன்றைக்கி எனக்கு எல்லா செல்வங்களையுமே எனக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வேண்டிக்கிறது என்னென்னா, என் பிள்ளைங்க நல்லபடியாக நல்ல தொழில் மட்டும் நல்லபடியாக நமக்கு எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காரணம் வந்து உழைப்பு. அந்த உழைப்பு கடவுள் வந்து நமக்கு கொடுக்கணும். நம்ம உட்காண்டிருந்தா கடவுள் வந்து இந்தா அப்படின்னா கொடுக்க மாட்டார்.
அவர் ஒரு வழி காமிப்பார், அந்த வழியாக போங்க அப்படின்பார். அந்த வழியை நம்ம கெட்டியமாக பிடிச்சிட்டு நம்ம போனோம், உண்மையாக உழைச்சோம் அப்படின்னா இது வந்து கஷ்டத்தில் வர கண்ணீர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனந்தத்தில் வர கண்ணீர். நம்ம சில சமயம் நினைப்போம், வீடியோவில் பேசும்போதும் சரி, சில நேரம் எனக்கே நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது சில இதெல்லாம் நான் நினச்சி உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைப்பேன். இந்த கையுமே அப்படி தான், இங்கே பாருங்கள், இந்த கையுமே அப்படி தான். ஏன்னா நீங்கள் நினைப்பீங்கல்ல, இன்றைக்கி நான் வந்து இன்ட்ரோ கொடுத்து நான் பேசுகிறேன், சில பேர் என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் கை வலிங்கிறாங்க, பேக் பெயினுங்கிறாங்கன்னு. அதுக்கு பின்னாடி எவ்வளவோ கதைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுவாங்க, இவங்களுக்கு என்ன முடியலை, இவங்க என்ன முடியலைன்னு சொல்கிறாங்க, பேக் பெயின் சொல்கிறாங்க, கை வலின்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு ஒரு ஒரு செகண்டு கூட இருக்காது, சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எனக்கு பின்னாடி எவ்வளவோ வலிகள் வேதனை இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு அம்பாள்கிட்டையும் போய், ஒவ்வொரு சுவாமிகிட்டையும் போய் நான் வேறு எதுவுமே நான் இது பண்ணுறல. நன்றி நன்றி நன்றி. ஏன்னா என்னுடைய குரல் யாருக்கு கேட்டதோ இல்லையோ, உனக்கு கேட்டுச்சு, உனக்கு கேட்டிருக்கு. அதனால எனக்கு நல்ல ஒரு வழிகளை காமிச்சு, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி எனக்கு வழி காமிச்சாரோ அந்த மாதிரி இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கும் வழி காமிச்சு, ஒரு பையன் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ நம்ம நினச்சா கூட போய் பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மாமார்களுக்கு மட்டும் பிள்ளைங்க 10 ரூபாய் கம்மியானாலும் பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் எங்கிட்ட குடும்பத்தோட நல்லா இருக்காங்க அப்படி நம்ம கேள்விப்படும் போதே நமக்கு ஒரு மன சந்தோஷம் வருது. இன்றைக்கி அந்த மாதிரி அம்பாள்கிட்ட போய் நான் நின்று, எத்தனை நிமிஷம் ஆகிடுச்சு, இன்றைக்கி 6 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அம்பாள்கிட்ட போய் நான் நிற்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு, அம்மா தாயே எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன், என் குழந்தைங்களுக்கு கைகால் சுகாத நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துருக்கேன். எந்த செல்வமோ இல்லை நான் கேட்காத செல்வத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி சக்திக்கு மீறி நான் எனக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அப்போது நான் நினைப்பேன், எழுந்திரி, முடியலன்னா எழுந்திரி, இன்றைக்கி 4 கிழமையாக இருக்குது, எழுந்திரின்ட்டு இல்லை நானே எழுந்திரிக்க வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நான் வந்து கஷ்டத்தில் வந்து ஏகாதேசி விரதமாக இருக்கட்டும். ஏன்னா நாங்களாம் கிராமத்தில் வளர்ந்தவங்க. கிராமத்தில் வளரும்போது அம்மாவுக்கு வந்து எந்த பண்டிகையுமே அம்மா சைடு கிடையாது. அப்போ எல்லாமே என் மாமியார் சைடு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ மாமியார் சைடு வந்து நம்ம எல்லாம் செய்வோன்னா இவ்வளோ கஷ்டம், பயங்கர கஷ்டம். ஆனால் மாமியார் வந்து வரலட்சுமி நோம்பு வந்து படம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம வரலட்சுமி அம்மன் கலசம் வைக்கிற இடத்துல போய் செஞ்சுட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்ணிலேருந்து ரொம்ப தண்ணி வந்துருச்சு. சில உணர்வுகள் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம பட்ட கஷ்டத்தை மறக்கிறது இல்லை, மறந்துட்டோன்னு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கஷ்டங்களை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோவிலுக்கு போய் நம்ம வேண்டியிருப்போம் இல்லையா, அப்போ அந்த நம்ம பகவான்கிட்ட நம்ம எதுவுமே, நான் உண்மையில அப்போலாம் நான் வந்து எனக்கு தொழிலை கொடு, பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும், நல்லா அவங்களுக்கு வேலை கிடைக்கட்டும் அப்படின்னு மட்டும்தான் நான் நினச்சேன். இருக்க இடம் கேட்கல, ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கே என்கிட்ட கையில் காசு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி கடவுள் வந்து நீ எல்லாம் என்னை வந்து பாரு, இங்கெங்கெல்லாம் என்னை வந்து பாரு அப்படின்னு எனக்கு அது சொல்லி எனக்கு கொடுத்த மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். எதுவுமே நம்ம கேட்டதில்லை, எனக்கு சக்திக்கு மீறி நான் எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்னா அதை வந்து நொடிக்கு நொடி நான் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய முன்னோர்களுக்கும் தெய்வம், நான் வணங்குற தெய்வம் அத்தனை எல்லாம் உலகத்தில் எத்தனை தெய்வங்கள்லாம் இருக்கோ நான் நினச்சிப்பேன். எனக்கு தெரிகிற கடவுளை நம்ம வேண்டிக்கிறோம், கண்ணுக்கு தெரியாத கடவுள், பேர் தெரியாத கடவுள், அவ்வளோ பேருக்கும் என்னோட கோடான கோடி நமஸ்காரம், கோடான கோடி நன்றி. டெய்லி நான் நன்றி சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்காததெல்லாம் நமக்கு கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னா நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறது நம்ம தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இன்றைக்கி மடப்புறத்தில் போய் நின்னோன்னே எனக்கு மாலையாக தண்ணி வந்துருச்சு. சரி, பக்கத்தில் யாரா பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வந்துடும். ஆனால் அந்த நேரம் சங்கட்டமே எதுவுமே தெரியாது. ஏன்னா கோயிலில் நான் மட்டும் கண்ணீர் விடலை, எத்தனையோ பேர் கண்ணீர் விடுறாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், பாவம் அவங்களுக்கு என்ன கஷ்டமோ, இல்லை நம்ம அவள் நினச்சதை அவள் கொடுத்துருப்பா இல்லையா, மடி நிறைய பிள்ளை கொடுத்துருப்பா, இருக்க இடம் கொடுத்துருப்பா, எவ்வளவோ அவங்க கேட்குறத கொடுத்துருப்பா. அப்போ அவங்ககிட்ட வந்து முன்னாடி என்னைய மாதிரியே அவங்களும் கஷ்டத்தில் போய் அழுதுருப்பாங்களா இருக்கும். இப்போ ஆனந்தத்தில் நன்றி சொல்கிற விதமாக அவங்க போயிருந்துருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி நான் நினச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே எனக்கு இன்றைக்கி மடப்புறத்தில் அவ்வளோ ஒரு நல்ல தரிசனம். நான் இன்னொரு நாள் என்னுடைய கதைகள் ஃபுல்லாக நான் ஆரம்பித்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே. அப்புறம் நாங்கள் அங்கே மடப்புறம் போயிட்டு பேச்சியம்மன் படித்துறைக்கு வந்தோம். பேச்சியம்மன் படித்துறையில் வந்து அப்பா இப்போ கும்பாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் அம்பாள் உண்மையிலேயே சொல்கிறேன், கோவில் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மடப்புறத்தில் ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் பேச்சியம்மன் படித்துறையில் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாது, கை வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேச்சியம்மன் படித்துறையில் வந்து ஃபோட்டோ எடுக்க அளவு கிடையாது. ஆனால் சரியான மழை. நாங்கள் மடப்புறத்தில் இருந்து நம்ம சென்னை சில்கா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சில்க் வழியாக வந்தோம்.
சரியான மழை வந்துருச்சு. சரி ஓகே, நம்ம ஆட்டோக்கார தம்பி நம்ம ஏரியாவில் தான், பக்கத்தில் தான், எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் கீழே தான். சரி ஓகே, நம்ம போயிடுவோம்மாப்பா, மழை ரொம்ப வருதே. தேனி ஆனந்தம் வழியாக மடப்புறம் வந்துட்டு தேனி ஆனந்தம் வழியாக நம்ம சிம்மக்கல் போயிடுவோங்க்கா அப்படின்னாப்ப. சரி பார்த்தா நாங்கள் தேனி ஆனந்தம் வரும்போதே நல்ல மழை. ஓகேப்பா, இன்றைக்கி மார்க்கெட்டும் இருக்குது, சரி போயிட்டு பேச்சம்மன் படித்தரை போயிட்டு மார்க்கெட்டுக்கும் போயிட்டு வரலாம்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்ல மழை பிடிச்சிருச்சு. கோயிலுக்கிட்ட என்னால் இறங்கவே முடியல. கட்டப்பை கொண்டு போயிருந்தாங்க, மேலே போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போனால் சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே அந்த அம்பாவை பார்த்தோன்னே இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அழுகுதான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஏன்னா அது அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனசுக்கு தான் தெரியும். கட்டுப்படுத்து அப்படின்னாலும் கட்டுப்படுத்த முடியாது. சில பேர் நினைப்பாங்க வீடியோக்காக எழுதுறாங்க. நான் நிறைய நாள் உங்களுக்கு நான் வந்து என் ஃபேஸ் காமிச்சு நான் பேசுகிறதே இல்லை. இந்த மாதிரி நான் வந்து எமோஷனல் ஆகிற ஃப்ரெண்ட்ஸ். அது கடவுள் விஷயத்தில், சுவாமி விஷயத்தில் ரொம்ப எமோஷனல் ஆகிற ஒரு ஆள். ஏன்னா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், வந்த வழி அந்த மாதிரி, இன்றைக்கி இருக்கிற இது ஒரு மாதிரி. அப்போது நம்ம ஓகே, காலை எழுந்திரிச்சா குட் மார்னிங் சொல்லுவேன், நைட்டு படுக்கும்போது குட் நைட் சொல்லுவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன். அவங்களுக்கு நான் செய்கிற ஒரு நன்றி. அப்படின்னா அவங்க யார் ஃப்ரெண்ட்ஸ்? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நம்ம அவங்கள ஃப்ரெண்டாக நினச்சா ஃப்ரெண்டு தான், சுவாமியாக நினச்சா சுவாமி தான். நான் எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் நினச்சி பேசுவேன். அது யாருக்குமே தெரியாது. நான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே எப்படிப்பா இருக்கீங்க, நான் அன்றைக்கி நல்லபடியாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், ட்ராவல் நல்லபடியாக அமையணும். ஏன்னா நான் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தங்க அக்கா எல்லாருமே வராங்க. என்னுடைய நலனை கூட நான் ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே என் கூட வர்றவங்க அக்கா தங்கையாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்டாக இருக்கட்டும், இல்லை பழகுனவங்களாக இருக்கட்டும், வந்தால் நல்லபடியாக நான் கிளம்புறேன், எனக்கு நீ முன்னாடி வந்து நின்றுக்கோ, எனக்கு முன்னாடி வந்து நீ தான் வழி காமிக்கணும், அதே மாதிரி என்னை வந்து ரிட்டன் வந்து நான் உள்ளே வர்ற வரையும் அது உன்னோடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்புவேன். அது நம்ம மனசுக்கு மட்டும்தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதனால தான் அவங்களுக்கு நான் அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே அப்படி வைப்பேன், முத்தா வைப்பேன். அது வந்து சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ என்னுடைய உணர்வுகள். அவங்க எல்லாமே என்னுடைய உணர்வுகள். நம்ம பசங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம், பேரன் பேத்திக்கு மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மருமக்கமார்கள் மேலேயும் எல்லார் மேலேயுமே பாசம் வைக்கிறோம். ஆனால் அதே பாசம் தான் நான் கடவுள் மேலேயும் வச்சுருக்கேன். அது சில பேருக்கு பார்க்கும்போது அது வேணால், என்ன இவங்க இப்படி காமெடியாக இருக்காங்களே அப்படின்னு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு என்னுடைய இது ஆயுஸ் இருக்கிற வரையும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி வரையும் இவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கோம், எந்த ஒரு இது இல்லாமல் நல்லபடியாக சுவாமி, இது இன்றைக்கி நடக்காதோ, இன்றைக்கி இது அப்புறம் பார்ப்போமா அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்போம். சில நேரம் டக்குன்னு எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எப்படி நம்ம சாமியை பார்க்க போகிறோம்னு நினச்சோம்னா டக்குன்னு நான் பார்த்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலை போனாலும் அப்படி தான். நான் திருவண்ணாமலையெல்லாம் முன்னாடிலாம் போனதே கிடையாது. மறைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். திருவண்ணாமலையில் நான் முன்னாடி போனதே கிடையாது. இப்போ ஒரு 5 வருஷமாக தான். பெருமாள் ராகவேந்திர சுவாமி, அப்புறம் மீனாட்சி, எல்லா சுவாமியும் நான் நினைப்பேன். ஆனால் திருவண்ணாமலைக்கு போகணுன்ற எண்ணமே எனக்கு வந்ததே இல்லை. ஃபஸ்ட்டு எங்கள் மச்சினர் பையன் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஃபஸ்ட்டு நான் போனது ஒரு 5-6 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்போ தான் போனேன். நான் போனதுலேருந்து என்னன்னு தெரில, வருஷத்துக்கு நான் 2 தடவையாவது நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்துடுவேன். எனக்கு போகலைன்னா அவர் வந்து என்னை வா 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 வான்னு அப்படியே என்னமோ அந்த சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணங்கள் பூரா எனக்கு அங்கே தான் இருக்கும். நான் எப்போ நான் அங்கே போயிட்டு வரணும், அப்புறம் ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 4 மாதம் இந்த கட்டை தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவரை பார்க்கல அப்படின்னா எனக்கு அவ்வளோதான். எப்படா போவோம்னு நினச்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவர் மேலே ஒரு பற்றுதல், ஒரு பக்தி, எல்லாமாவும் சொல்லிக்கலாம். நம்ம கடவுள் வந்து அப்போ கடவுளாக தான் நான் பேசணும்னா அப்படிலாம் கிடையாது. நான் எல்லாமாவுமே அவர்கிட்ட பேசுவேன். ஃப்ரெண்டாவா, மகளாவா, பக்தனாவா, எல்லாமே நான் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் பெருமாளாக இருக்கட்டும், எல்லா ராகவேந்திரர் எனக்கு இஷ்ட தெய்வம், பெருமாள் எங்களுக்கு குலதெய்வம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இன்றைக்கி 3வது வெள்ளி சூப்பராக போச்சு. என்னுடைய பக்தியையும் தாண்டி உணர்வுபூர்வமாக எனக்கு வந்து இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று உடல் ஆரோக்கியத்தோட நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமும் அவங்கவுங்களுக்கு கேட்குறத அந்த கடவுள், எல்லா கடவுளும் அனுகிரகம் பண்ணி எல்லாரும் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் மனதார எல்லா கடவுளையுமே நான் வேண்டிக்கிறேன். நான் இந்த பேசின பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அடுத்து நீங்கள் பேசுங்க அப்படின்னா நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.